إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد قال الله عز وجل يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون புகழும் புகழ்ச்சியும் ஏகரட்சகனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவன் அனுப்பிய ஏராளமான நபிமார்களில் ஆரம்பித்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அவர்களுடைய வழிகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய உரை பேசக்கூடிய கேட்கக்கூடிய என் மீதும் உங்கள் மீதும் அந்த ஏக இரட்சகனுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி உபதேசங்களும் இறுதி நிமிடங்களையும் பற்றி இந்த ஜும்ஆவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு எப்போது யக்ரா நபியே யக்ரா ஓதுவீராக என்று அல்லாஹ் எப்போது சூரா அலக்குடைய 5 வசனத்தை இறக்கி வைத்து நீ இந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்தை சொன்னானோ அந்த நாளிலிருந்து 23 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கை 13 ஆண்டு காலம். அந்த 13 ஆண்டு காலமும் சோதனைகள். மதீனாவுடைய வாழ்க்கை 10 ஆண்டு காலம். அந்த 10 ஆண்டு காலமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையின் சோதனைகள். இப்படி ஏராளமான சோதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் இழப்பில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஓய்வை தர நாடுகிறான். அவன் அனுப்பிய நபித்துவத்துடைய வேலையின் இறுதி நிமிடங்களை அல்லாஹ் அவருக்கு வெளிப்படுத்த இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரமலானுடைய மாதத்தில் எப்போதும் வழமையாக அல்லாஹ்வுடைய ரமலானுடைய இறுதி 10களில் இஅ்திகாஃப் இருப்பார்கள் பள்ளியில். அதே போன்று இறுதி 10ல் இஅ்திகாஃப் இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருந்து எந்திரிக்கும் போது சொன்னார்கள், என்னோடு யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருந்தீர்களோ அவர்கள் இன்னும் 10 நாட்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை அந்த வருடம் எவ்வளவு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு ஓதி காண்பிப்பார்கள். ஆனால் அந்த ரமலானுடைய மாதம் இறுதி மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு 2 முறை குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் ஏதோ மாற்றங்கள் தென்படுகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதா, ஹஜ்ஜத்துல் விதா என்று நாம் ஏராளமான உரைகளில் கேட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி உபதேசங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கும். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய உபதேசம் செய்துவிட்டு குதிரையில் வாகனத்தின் மீது இறக்கும் போது அல்லாஹ் வசனத்தை இறக்குவான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அக்மல்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், உம்முடைய அருளை அல்லாஹ் பூரணமாக்கி கொண்டான் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இறங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் உணர்கிறார்கள், நான் வந்த நபித்துவத்துடைய செய்தி முடிவடைய போகிறது. அடுத்து அதே வாகனத்தில் இருக்கும்போது அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான்.
என்று சூரா நஸ்ருடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்களே இது பிரிவுடைய வசனமா என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள், வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா, நபியே முந்தைய வாழ்க்கையை விட பிந்திய வாழ்க்கை உமக்கு மேலானது என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண வேலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தென்படுகிறது. இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனாவின் பக்கம் திரும்புகிறார்கள். மதீனாவுக்கு சென்றதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணியாளராக இருந்த அபு முஹைரிபா என்ற ஒரு நபித்தோழரை அழைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர், வா என்னுடைய தோழனே, பக்கீக்கு சென்று வருவோம். ஜன்னத்துல் பக்கி சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபர்ஸ்தான், இன்றளவிலும் இருக்கக்கூடிய கபர்ஸ்தான். ஜன்னத்துல் பக்கீக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டு அங்கு மரணமாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லோருக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு சொன்னார்கள் அந்த கபர் வாசிகளை பார்த்து, அக்மல் துஃபித்தன் அக்பல் துஃபித்தன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சோதனையை முன்னோக்கி இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி உபதேசம். நீங்கள் அந்த கபரில் மையத்தானவர்களை பார்த்து சொன்னார்கள், அக்பல் துஃபித்தன், நீங்கள் சோதனையை முன்னோக்கி இருக்கிறீர்கள். முன்னால் சென்றதை விட பின்னால் வரக்கூடிய காலம் மிக மோசமான காலம், மிக சோதனை மிக்க காலம். நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது, அல்லாஹ்வுடைய இடத்தில் தீர்ப்பு பெறும் போது, அந்த சிராத்துடைய காலத்தை கடக்கும் போது ஏராளமான சோதனைகள் பிரச்சனைகள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு அவர்களுடைய வீட்டுக்கு திரும்பும்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டு ஆயிஷா அவர்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தலை வலிக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் விளையாட்டாக, ஆயிஷா நீ மரணித்தால் உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃன் செய்து நானே உனக்கு ஜனாசா தொழுகி வைப்பேன் ஆயிஷா என்று சொல்லும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மரணித்து விட்டால் உங்களுடைய மற்ற மனைவிமார்களிடத்தில் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று விளையாட்டாக சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் தலை வலியின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறார்கள். நோய் அதிகமாகிறது. அப்போது எல்லா நபியவர்கள், அப்போது 9 மனைவிமார்கள் நபியவர்களுக்கு இருக்கும்போது ஒவ்வொரு நபி அவர்களுக்கும் ஒவ்வொரு மனைவி அவர்களுக்கும் ஒவ்வொரு நாட்கள். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்றால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்த நாள் என்று ஒவ்வொரு நாட்களாக அல்லாஹ்வுடைய தூதர் கழித்து கொண்டே செல்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளாக அல்லாஹ்வுடைய தூதர் கழித்து கொண்டே செல்லும் போது கேட்கிறார்கள் அந்த நோயுடைய நேரத்தில், இன்னக்க அந்த நாளை நான் எங்கிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்கும்போது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கும்போது கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நாளை நான் எங்கிருப்பேன் என்று கேட்கும்போது அவருடைய மனைவிமார்கள் அறிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் தன்னுடைய இறுதி நாட்களை கழிக்க விரும்புகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் செல்ல ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆமென் என்று சொல்கிறார்கள். 2 சஹாபாக்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 2 சஹாபாக்களுடைய தோள் பூஜ்ஜத்தில் தன்னுடைய தோள்களை போட்டவாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கம்பீரமாக நடந்து வந்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமுதாயத்துக்கு உபதேசம் செய்த அந்த தூதருடைய நிலைமை இப்படி ஆகும்போது சஹாபாக்கள் அதை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்டதை பார்க்கிறார்கள். அந்த சஹாபாக்களுடைய சபை ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் சென்றதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய மனைவிமார்களே, என்னால் என்னுடைய நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை, வேதனை என்னால் தாங்க முடியவில்லை. மதீனாவில் இருக்கக்கூடிய 7 கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து என் மீது ஊற்றுங்கள் என்று அவர்களுடைய மனைவிமார்களும் மதீனாவில் உள்ள 7 கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஊற்றி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறுதியானதுக்கு பிறகு சொன்னார்கள், போதும் போதும் நிப்பாட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்திற்கு வெளியில் தன்னுடைய வீட்டில் இருந்து நோய்வாய்ப்பட்ட அந்த நபியவர்கள் சஹாபாக்களுக்கு செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து மஸ்ஜிதுன் நபவி நபியுடைய அந்த பள்ளியில் மெம்பரில் ஏறி அல்லாஹ்வுடைய ஒரு குத்துபாவை நிகழ்த்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்கள் எல்லோருக்கும் சாட்சியாக இருக்கிறேன். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் என்னை சாட்சியாக ஆக்கியிருக்கிறான். ஹவுதை நான் வாக்குறுதியாக பெற்றிருக்கிறேன். நான் நிற்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து ஹவுதுல் கௌசரை நான் பார்க்கிறேன். மனிதர்களே, உங்களை நான் பயப்படவில்லை, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக ஆவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. ஆனால் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயம் எப்படி இந்த உலக ஆசைக்காக, உலக மோகத்திற்காக, பதவி மோகத்திற்காக தங்களுக்கு மத்தியில் போட்டி போட்டு அழிந்தார்களோ அதே போன்று என்னுடைய சமுதாயம் அழிந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதியுரை சொல்லும்போது சொன்னார்கள்,
அல்லாஹ் ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருப்பதையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். ஆனால் அந்த மனிதரோ அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கக்கூடியதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். தன்னுடைய மரண செய்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் மறைமுகமாக சொல்லுகிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் செய்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த இறுதி நேரங்களை பார்க்கும்போது வியாழக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த சமுதாயத்திற்கு இமாமாக நின்று தொழுகை வைத்த ஒரு தொழுகை மகரிப்புடைய தொழுகை. மகரிப்புடைய தொழுகையை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக இந்த சமுதாயத்திற்கு எந்த ஒரு தொழுகையும் நடத்தவில்லை. தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், சூரா முர்சலாத்துடைய வசனத்தை ஓதினார்கள். வல் முர்சலாத்தி ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபான் என்ற சூரத்துல் முர்சலாத்துடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் மகரிப்புடைய தொழுகையை ஓதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவுடைய தொழுகையை தாண்டி தன்னுடைய வீட்டில் செல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மயக்கத்தின் வேளையில் அந்த நோய் படுக்கையில் அவர்களால் முடியாத காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த இஷாவுடைய நேரம் வந்ததுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அஸானை கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மயக்க வேளையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் இருக்கிறார்கள். இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கத்தில் இருந்து விழித்தவுடன் கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ் யா ஆயிஷா, ஆயிஷா இந்த மனிதர்கள் தொழுதார்களா, என்னுடைய தோழர்கள் தொழுதார்களா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நோயுடைய படுக்கையில் இருந்து எந்திரிக்க முயற்சி செய்கிறார்கள். மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். சிறிது நேரம் கழித்து முடிப்பு வருகிறது. மீண்டும் கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ் யா ஆயிஷா, ஆயிஷா இந்த மனிதர்கள் தொழுது விட்டார்களா, என்னுடைய தோழர்கள் இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டார்களா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது மீண்டும் எந்திரிக்க முயற்சி செய்கிறார்கள். மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கேட்டார்கள், அஸ்ஸல்லன்னாஸ் யா ஆயிஷா, இந்த மனிதர்கள் தொழுகையை நிறுத்தினார்களா, இந்த மனிதர்கள் தொழுகையை தொழுதார்களா என்று கேட்டார்கள். அந்த மரண வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்திற்கு செய்த உபதேசம் என்னவென்று சொன்னால், அஸ்ஸல்லன்னாஸ், இந்த மனிதர்கள் தொழுதார்களா. அல்லாஹ்வுடைய தூதரால் எந்திரித்து எழும்ப முடியவில்லை. மீண்டும் எந்திரிக்கிறார்கள், மயக்கம் போட்டு விழுகிறார்கள். மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், ஆயிஷா உன்னுடைய தந்தையை தொழுகை நடத்துமாறு ஏவு, அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு வாழும் போதே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று 17 ஜமாத்துகள் தொழுகை நடத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம். இப்படி 17 ஜமாத்தான தொழுகையை நபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் நடத்தப்படுகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நோய் படுக்கையில் இருக்கும்போது அங்கே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபைக்குள் வருகிறார்கள். நுழைந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வேதனையை பார்த்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, மிக அதிகமான வலியிலும் வேதனையிலும் இருக்கிறீர்கள் போலவே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் இருவருக்கு வரக்கூடிய வேதனை, இருவருக்கு வரக்கூடிய நோய் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்பனால் உங்களுக்கு 2 மடங்கு கூலிதானே. ஒரு மனிதருக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் அவருக்கு அதற்கான கூலிகள் தரப்படும். உங்களுக்கு 2 மடங்கு சோதனை என்று சொன்னால் 2 மடங்கு உங்களுக்கு கூலிதானே என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஒரு அழகிய நபிமொழி இந்த சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றார்கள், ஒரு முஸ்லிம்க்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு சிரமமும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இழப்பும், எந்த ஒரு நோய் நொடிகளும், வியாபாரத்தில் இழப்புகளும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு மரத்திலிருந்து இலைகள் எப்படி காய்ந்தால் விழுகுமோ அதே போன்ற ஒரு முஸ்லிமுடைய, ஒரு முக்மீனுடைய பாவங்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சுத்தம் செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய வேதனைக்கு மேல் வேதனையில் அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கூறுகிறார்கள், நபி அவர்கள் முகத்தில் நபி அவர்கள் வந்து உறங்கும் போது வேதனையின் காரணமாக முகத்தில் ஒரு துணியை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த துணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண வேளையில் துணியை அகற்றி விட்டு சொன்னார்கள், லானத்துல்லாஹி யகூத வன்னசாரா, லானத்துல்லாஹி யகூத வன்னசாரா, யூதர்கள் மீதும் நஸ்ரானிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் விழட்டும். ஏன் இத்தகத குபூர் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நபிமார்கள், நல்லடியார்கள், அவுலியாக்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக மாற்றி விடுகிறார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மையத்தானதற்கு பிறகு தன்னுடைய கபரையும் இந்த சமுதாயம் விழா கொண்டாடக்கூடிய இடமாக, கபர் வணங்கக்கூடிய இடமாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரண வேளையில் கூறிய அந்த ஒரு உபதேசம் என்று நம்மால் பார்க்க முடியும்.
இந்த ரமலானுடைய மாதம் வந்து இருக்கிறது நமக்கு மத்தியில் நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் ஒரு அழைப்பாளர் அழைத்து கொண்டே இருப்பார், யா வாஹியல் கைரி அக்பில் யா வாஹிய ஷர்ரி அக்சிர். நன்மையின் பக்கம் விரையக்கூடியவரை நன்மையின் பக்கம் விரை, தீமையை செய்யக்கூடிய மனிதரை தீமை குறைத்துக்கொள். இது தீமை செய்யக்கூடிய மாதம் இல்லை. ஏன்? வலில்லாஹி உத்தகாஹு மினன்னார். இந்த மாதத்தில் நரகத்தில் இருந்து அல்லாஹ் பல மனிதர்களை விடுதலை செய்கிறாங்க. இன்று ரமலானுடைய பிறையை நாம் 11வது பிறையை கண்டிருக்கிறோம், நோன்பை நோட்டு இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் சந்தனக்கூடி என்ற பெயரில் இணை வைக்கக்கூடிய பிற கலாச்சாரங்களை ஒட்டுமொத்தமாக பின்பற்றக்கூடிய, அவர்கள் தேர் இழுத்தால் இவர்களும் தேர் இழுப்பார்கள். அவர் ஒரு சிலையிடம் போய் பிரார்த்தனையை செய்தால், வணக்க வழிபாடுகளை செய்தால், சுஜூது செய்தால் இவர்களும் அதே போன்ற அவுலியாக்கள் என்ற பெயர், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்ற பெயர், அவர்களுக்கு மத்தியில் போய் அவர்களால் எங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்வார்கள், எங்களுக்காண்டி பரிந்துரை செய்வார்கள் என்று அவுலியாக்களுடைய இடத்தில் கொண்டு இணை வைப்பை செய்யக்கூடிய மக்களாக இன்று சந்தனக்கூடி என்ற பெயரில், கந்திரி என்ற பெயரில் இன்னும் ஏராளமான கேவலமான கலாச்சாரங்களை இந்த முஸ்லிம் சமுதாயம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்னே ஒன்றை மட்டும் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒன்னே ஒன்றை மட்டும் என்னுடைய வாழ்க்கையை நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு கவலையும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், லா துஷ்ரிகு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு நீங்கள் எந்த ஒரு இணை துணையையும் ஏற்படுத்தார்கள் என்று. அல்லாஹ் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்தாலும், எவ்வளவு பாவங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைக்கக்கூடிய பாவமாக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு நிகராக ஒருவரை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் அந்த பாவத்தை உலகத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அதே நிலைமையில் ஒரு இணை வைப்பில், ஒரு ஷிர்கின் பக்கம், ஒரு குபரின் பக்கம் ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் நாளை மறுமையில் எந்த ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயும் எந்த ஒரு பரிந்துரையும் நாளை மறுமையில் செய்ய முடியாது. இணை வைத்து மரணித்தவர்களுடைய அப்படி என்று சொன்னால் இந்த இணை வைப்பை விட்டு நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த இணை வைப்பு எப்படி எப்படி இருக்கிறது என்று நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரமலானுடைய மாதத்திலே இப்படி என்று சொன்னால் ஏனைய மாதங்கள் என்ன? ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம், அல்லாஹ்விடத்தில் நன்மையில் விரையக்கூடிய மாதம், நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் இந்த ஒரு சமுதாயம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனைக்கு நாம் பயப்பட வேண்டும். மேலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாகக்கூடிய அந்த நாட்களில் சொன்னார்கள், லா யமூது அஹதுக்கும், உங்களில் யாரும், உங்களில் எவரேனும் மரணித்து விட வேண்டாம், உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே உங்களில் யாரும் மரணித்து விட வேண்டாம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையை நிறைவேற்றியதே கிடையாது. அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எனக்கு இட்ட எந்த ஒரு கட்டளைகளையும் நான் நிறைவேற்றியது கிடையாது என்று சொன்னாலும், நாம் அந்த மரணிக்கக்கூடிய வேலை வந்துவிட்டால், நம்முடைய உயிர்கள் தொண்டைக்குழியை அடைக்கக்கூடிய அந்த நேரம் வந்துவிட்டாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் எனக்கு அவனுடைய மகுஃபிரத்தை கொடுப்பான், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்தை விட்டு அல்லாஹ் என்னை தூரமாக்குவான் என்று நம்முடைய உள்ளங்கள் தோணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பிற பல மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம், நான் பெரும் பாவங்கள் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வெல்லாம் என்னை மன்னிக்கவே மாட்டான், நான் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருக்கிறேன், இன்னும் வட்டி வாங்குகிறேன், ஹராமான தொழில்களில் ஈடுபடுகிறேன், என்னுடைய வியாபாரத்தில் மோசடி இருக்கிறது என்று எவ்வளவு பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்தவராக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை மட்டும் எதிர்பார்த்தவராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்து தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில், அல்லாஹ்வுடைய கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் எம்மை துரத்தி விடலாம், நம்முடைய தாய் எம்மை துரத்தி விடலாம், நம்முடைய சகோதரன் துரத்தி விடலாம், நம்முடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் எம்மை துரத்தி விடலாம். ஆனால் அல்லாஹ் எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு நிமிடத்திலும் தன்னுடைய அடியான் தன்னின் பக்கம் வருவதை, தன்னின் பக்கம் பாவ மன்னிப்பில் ஈடுபடுவதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிக அதிக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அமல்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அதிக அதிகமான பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கடைசி நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நபி அவர்களுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்களுடைய கடைசி அறிவுரை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணமாவதற்கு முன்னால் இந்த சமுதாயத்திற்கு செய்த இறுதி அறிவுரை என்னவென்று சொன்னால், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, ஒமா மலகுத் ஐமானுக்கும், உங்களுடைய வலக்கரம் சொந்தமாக்கிய அடிமை.
இந்த தொழுகைக்கு தான் இந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். சலஃப் அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், யார் ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்தில் பேச விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அவர் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். யார் அல்லாஹ் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அது குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைத்த தன்னுடைய கலாமை, தன்னுடைய வார்த்தைகளை, அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு செய்தியை அவர் படிக்கட்டும், அல்லாஹ் அவனோடு உரையாடுகிறான் என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு மரண வேளையில் சொல்கிறார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்குத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை உங்கள் வலக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகள் என்று. இன்று நாம் ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்காக நோன்பு நோற்றோம், ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றினோம், இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றினோம், தராவிக்குடைய தொழுகையை நிறைவேற்றினோம், இன்னும் ஏராளமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம். ஃபர்லான தொழுகைகளை தொழக்கூடிய மனிதர் சுன்னத்தை தொழுதால், சுன்னத்தை தொழக்கூடிய மனிதர் நஃபீலை தொழுதால், அல்லாஹ்வை திக்ரு செய்யாத மனிதர் ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்தால். ஆனால் தெளிவாக ஒன்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் தொழுகையை கடமையாக்கவே கிடையாது. ரமலானுடைய மாதத்தில் மட்டும் தொழுகையை கடமையாக்க கிடையாது. ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் ஒரு ஃபஜரையும் விட்டது கிடையாது என்று சொல்லக்கூடிய மனிதர் எமக்கு மத்தியில் இருக்கலாம். ஆனால் ரமலான் அல்லாத மீண்டும் உள்ள 11 மாதங்களும் நான் ஒரு ஃபஜருடைய தொழுகையை கூட விட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எம்மிடத்தில் மனிதர்கள் இருக்கிறார்களா? ஏன் அலட்சியம்? அல்லாஹ்வுடைய தெளிவாக சொன்னார்கள் அவருடைய வாழ்க்கையுடைய உபதேசங்களில், அதுல்லதி ஓ பைனனா ஓ பைனஹும் அஸ்ஸலா, எமக்கும் காஃபிர்களுக்கும் பிற கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி அஸ்ஸலா. எவன் தொழுகை விடுகிறானோ அவன் இறை மறுப்பாளனாக மாறுகிறான். இது ரமலான் மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரி. ஒரு காஃபிர் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய ஒரு இறை மறுப்பாளன் தான் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பு விடுக்கப்படும் போது எனக்கு அந்த அழைப்பு கிடையாது. அந்த அழைப்பு முஸ்லிம்களுக்கு, அந்த அழைப்பு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளுக்கு என்று சொல்லுவான். ஆனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் எம்முடைய பள்ளிகளில் தொழுவதற்கு இடம் கிடையாது. ரமலானுடைய தராவிக்குடைய தொழுகை வந்துவிட்டால் எவ்வளவு நேரமானாலும் நின்று தொழுவோம். ரமலான் அல்லாத மாதங்களில் ஆனால் எம்மிடத்தில் தொழுகை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் அல்லாத மாதங்களிலும் ஃபர்லான வணக்க வழிபாடுகளையும் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளையும் இரவு வணக்கத்தையும் மீண்டும் நின்று தொழக்கூடிய மக்களாக இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், இரவு வணக்கத்தில் ஈடுபடும் போது, அல்லாஹ்வுடைய தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ்விடத்தில் மிக அந்தஸ்து வாங்கிய நபி, அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய ஹபீப், இவ்வளவு அந்தஸ்துகள் வாய்ந்து முன்பின் பாவங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நபி, ஏன் இப்படி நின்று வணங்குகிறீர்கள், கால் வலிக்கும் அளவிற்கு என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃபலா யகூன் அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும் என்று சொன்னார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய எல்லா உபதேசங்களும் எல்லா செய்திகளும் அந்த தொழுகையை குறித்தும் அந்த மறுமையை குறித்துமே இருந்துச்சு. எந்த நாளை மறுமையில் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகையை பற்றிய கேள்வியாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவன் சீர்படுத்தி கொண்டான் என்று சொன்னால், தொழுகையில் அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவன் சீர்படுத்தி கொண்டான் என்று சொன்னால், நிச்சயமாக இவ்வுலகும் மறு உலகும் அவனுக்கு நிச்சயமாக வெற்றியாகவே இருக்கும். அல்லாஹு அஸ்ஸ வஜல் எதை கேட்டோமோ அதன்படி உபதேசத்தை ஏற்று நடக்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி இல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லனஹ்ததிய ஹதானா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நேரத்தை பற்றியும் அவர்கள் எமக்கு கூறிய உபதேசங்களை பற்றியும் நாம் முதல் உரையில் பார்த்தோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண வேலையை பற்றி பார்க்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நேரம் நெருங்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரண வேளையில் இருக்கும்போது ஏதோ முணுமுணுத்து கொண்டே இருந்தார்கள். என்னவென்று சொன்னால், மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, நான் மரணித்து விட்டால் உண்மையாளர்களோடும் சித்தீகீன்களோடும் சுஹதாக்களோடும் நபிமார்களோடும் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுவாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே கையை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசக்கராத். வணக்கத்திற்குரிய நாயகன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை. இந்த மரண வேளையில் உயிர் தொண்டைக்குழியை அடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மரண வேளையில் ஒரு மயக்கம் இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது என்று சொன்னார். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, அல்லாஹ்வுடைய இறை நேசர்,
யாருக்கும் இந்த அளவிற்கு சிறப்பு கண்ணியம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இந்த நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, மரண வேளையில் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத். இந்த மரண வேளையில் அதிகமான வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வேதனை என்று சொன்னால் ஈமானில் பலகீனத்தில் பலகீனம், அல்லாஹ்வுடைய அச்சத்தில் கடைசி தரம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏதோ நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிறோம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அந்த மரண வேளையில் வேதனை தான். அல் குர்ஆன் பதிவு செய்கிறது சூரா கியாமாவுடைய வசனங்களில், கல்லா இதா பலகதி தராகிய வக்கீலம் என்றார். அந்த உயிர் தொண்டைக்குழியை அடைத்து விட்டால் அவரிடத்தில் கேட்கப்படும் வக்கீலம் என்றார், இவருக்கு ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா? இந்த நோயை குணப்படுத்த முடியுமா உங்களால்? அரசியல் பட்டாளங்களை வைத்திருக்கிறீர்களே, மருத்துவ கூட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, மலக்குல் மௌத் அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் இந்த அப்துல் ரஹ்மானை, இந்த அலியை, இந்த தல்ஹாவை உயிரை கைப்பற்ற வரும்போது எவ்வளோ பெரிய அரசியல் பட்டாளங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய மருத்துவ கூட்டங்களாக இருந்தாலும் அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த உயிரை எவராலும் தடுக்க முடியாது. உயிர் தொண்டைக்குழியை அடைத்து விட்டால், கரண்டை காலோடு பின்னி கொண்டு விட்டால், அந்த நேரத்தில் எல்லா மனிதர்களும் உணர்ந்து கொள்வார்கள், நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறி செய்து விட்டேன், நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடக்காமல் விட்டேன், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் விட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் எவருக்கும் எந்த ஒரு தவணையும் தர முடியாது. அந்த தவணையை அடைவதற்கு முன்னால் தான் நம்முடைய வாழ்வை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நாம் எமக்கு சொன்ன ஒரு கட்டளையை நிறைவேற்றினோம் என்று சொன்னார். இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது, இன்ன ஸலாத்த தன்ஹு அனில் ஃபஹ்ஷா, தொழுகை என்பது மானக்கேடை விட்டு ஒரு மனிதரை திருப்பும் என்று. இந்த ஒரே ஒரு ஆயத்து போது நம்முடைய வாழ்வை நாம் சுட்டி காட்டுவதற்கு, தொழுகை என்பது இன்ன ஸலாத்த தன்ஹு அனில் ஃபஹ்ஷா, தொழுகை மானக்கேடை விட்டு உன்னை தூரமாக்கும், உன்னை திருப்பும் என்று அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. நாம் தொழுகக்கூடிய இந்த தொழுகை நாம் செய்கின்ற பாவங்களை விட்டு நம்மை திருப்புகிறதா? வியாபாரத்தில் செய்யக்கூடிய மோசடியை விட்டு திருப்புகிறதா? இன்றும் நாம் செய்கின்ற பெரும் பாவங்களில் இருந்தும், விபச்சாரத்தில் இருந்தும், ஆபாசத்தில் இருந்தும் எம்மை இந்த தொழுகை திருப்புகிறது என்று சொன்னால் நாம் தொழுகக்கூடிய தொழுகை சிறந்த தொழுகையாக இருக்கும். ஆனால் ஏதோ நிற்கிறோம், கீழே விழுகிறோம், எந்திரிக்கிறோம், கீழே விழுகிறோம், ஏதோ கட்டளை என்று சொல்லப்பட்டது, அதற்காண்டி பள்ளிக்கு வந்தோம், பள்ளிக்கு வரவில்லை என்று சொன்னால், தொழுகவில்லை என்று சொன்னால் காஃபிர் என்று சொல்கிறார்கள். பிற மக்கள் நீங்கள் என்ன தொழுகை செல்ல மாட்டீர்களா என்று சொல்கிறார்கள். இவருக்காக தொழுகிறேன், அவருக்காக தொழுகிறேன் என்று தொழுகையை ஒரு கட்டளையாக நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நிச்சயமாக தொழுகையை நீண்ட நேரம் நின்று தொழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி தர வேண்டும். அல்லாஹ் எப்படி இந்த ஜும்ஆவுடைய உரையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுல் ஆலாவில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அலீம் வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி